ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் மார்க்கெட்டிங் பிளான் என்ன, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், என்ன இன்கம் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஸ்பான்சர் உங்ககிட்ட வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டியது எஸ்பிஓட பிடிஎஃப் பிடிஎஃப் இருக்குது. அதுதான் இந்த பிளான் பிடிஎஃப் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. யார் உங்களுக்கு வந்து எஸ்பிஓவை சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பிளான் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. அது கூட பிளான் வீடியோ வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இது எல்லாமே கிளியராக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எஸ்பிஓவில் பாருங்கள், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படிங்கிறது எஸ்பிஓவில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணலாங்க. ஆட்களை யாருமே சேர்க்கணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணலாங்க. நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணணும். அப்படின்னா ஒர்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் இன்கம், ஒர்க் பண்ணலை அப்படின்னா நமக்கு இன்கம் கிடையாதுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் அசோசியேட். இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃபரல் பண்ணலாம். இதில் ரெண்டு இது இருக்குது. ஒரே பிளான் தான், ரெண்டு கேட்டகரி. ஒன்று வந்து நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணி, ஒரு சிலர் வந்து நான் யாரையுமே சேர்க்கலை அப்படின்னு நினைப்பாங்க, நான் மட்டும் ஒர்க் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னொரு இது, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனை ரெஃபரல்ஸ் கொடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது மார்க்கெட்டிங் அசோசியேட். ஓகேங்களா? இதுதான் ரெண்டு இது எல்லாமே பிடிஎஃப்பில் இருக்குது. பிடிஎஃப் வாங்கி கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணுறீங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு டெய்லி டாஸ்க்கு. ஓகேங்களா? டெய்லி டாஸ்க்கு 5999 ரூபா. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறது ஃப்ரீ. ஓகேங்களா? இந்த அமௌண்ட் எதுக்கு பே பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்க எஜுகேஸ்ட் கோர்ஸு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். எஜுகேஸ்ட் கோர்ஸ் தான் இந்த 5999 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி போஸ்ட் பண்ணலாம், யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், வெப்சைட் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அதுதான் நம்மளுடைய எஜுகேஸ்ட் கோர்ஸ். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா ஆக்டிவ் ஆகிடும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதை பர்ச்சேஸ் பண்ணி இதுக்கு ஒரு ஆர்டர் ஐடி உங்கள் மெயிலுக்கு வரும். அதுக்கப்புறம் அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து டெய்லி டாஸ்க்கு உங்களுக்கு 50 ரூபாங்க. நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரியாதவங்களே இருக்க மாட்டோம். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. யாரையும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆட்களை சேர்க்கணுன்ட்டு டெய்லி டாஸ்க்கு 50 ரூபா. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கோர்ஸ் வந்து 6000 ரூபாய்க்கு நம்ம கற்றுக்குறோம் பாருங்கள். இந்த எஜுகேஸ்ட் கோர்ஸு நமக்கு வந்து 1 இயர் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த 5 மாதம் நம்ம கோர்ஸு முடிப்போம். 5 மாதம் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் நமக்கு கண்டென்ட் பப்ளிஷிங்னு ஒன்று கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுவோம். மைக்ரோ டாஸ்க் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இமேஜோ என்ன கொடுக்குறாங்களோ, இமேஜ் அண்ட் ஹேஷ்டாக் கொடுப்பாங்க. அதை நம்ம சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் நம்ம பப்ளிஷ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அந்த ஒர்க்கு இப்போ நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம 5 மந்த்துக்கு அப்புறம் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுவோம். கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படிங்கும்போது நம்ம எஸ்பிஓ கம்பெனிலேருந்து நமக்கு சர்வீஸோ இல்லை அது ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ், அந்த மெட்டீரியலோ நமக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வீடியோவோ ரீல் இந்த மாதிரி நம்ம சொந்தமாக மேக் பண்ணணும், கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணணும். அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வச்சு நாம் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணணும். நம்மளுடைய ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு நமக்கு இன்கம் 200 ரூபா. அதாவது டெய்லியும் 200 பெர் டாஸ்க்கு. இது நம்ம ஜாயின் பண்ணி கோர்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு 5 மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கிறது கண்டென்ட் பப்ளிஷிங். இது நீங்கள் ஆட்களை சேர்க்கலை அப்படின்னாலும், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ஒர்க்கு கிடைக்கும். இதுவும் டாஸ்க் லிமிட்டு ஒரு நாளைக்கு 1 தான். நீங்கள் யாரையுமே சேர்க்கலை, நீங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறீங்கன்னா ஏர்னிங் பர் மந்த்து 7500 ரூபா. ஓகேங்களா? அதாவது
இப்போ நீங்கள் வந்து மாதம் 1500 ஒன்லி மைக்ரோ டாஸ்க் மட்டும்தான் பண்ணுவீங்க, அதாவது இமேஜ் ஷேரிங் மட்டும்தான் பண்ணுவீங்க. 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம கோர்ஸ் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் பப்ளிஷ் சேர்ந்து பண்ணும்போது நமக்கு மாதம் 7500. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு இந்த கண்டென்ட் பப்ளிஷிங் கிடைக்காது. ஒன்லி மைக்ரோ டாஸ்க் இமேஜ் கொடுப்பாங்க. நம்ம அதை என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அந்த இமேஜுக்கான வியூஸ் அண்டு என்ன கொடுக்குறாங்க ஹேஷ்டாக், அதுக்கான வியூஸ் வந்து நாமளே கொடுக்கணும், சொந்தமாக கொடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேரிங் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த 5 மாதத்துக்கு பண்ணுவோம். 5 மாதத்துக்கு பண்ணும்போது நமக்கு மாதம் 1500 வந்தாலே நீங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா 7 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பேங்க்குக்கு வந்துடும். இது வந்து கண்டென்ட் பப்ளிஷிங்கிறது 5 மந்த்துக்கு அப்புறம் நம்ம கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு எஜுகேஷன் கோர்ஸில் 1 இயர் வரைக்கும் சப்போர்ட்டிங் கிடைக்கும். இது நோ ரெஃபரல். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் வாங்கி படித்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆகலாமா? நான் கண்டிப்பாக ஆகலாங்க. நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணனா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் உங்களுக்கு மாதம் 1500, டெய்லி 50 ரூபா, அதுவே 5 மாதத்துக்கு அப்புறம் 7500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் மார்க்கெட்டிங் அசோசியேட் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரெஃபரல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மெம்பரை மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக ஒருத்தர் ரெஃபரல் பண்ணிட்டாலே அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் 1 டைம் கிடைக்குங்க. ரெஃபரல் இன்கம் 1 டைம் கிடைக்கும். அது வந்து 1000 ரூபீஸ் வந்து நீங்கள் 24 ஹவர்ஸில் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ரெஃபரல் இன்கம். ஓகேங்களா? இது மார்க்கெட்டிங் பிளானில் நீங்கள் விருப்பப்பட்டால் 40 பேர் வரைக்கும் ரெஃபரல் பண்ணலாங்க. 40 பேர் தான் லிமிட்டு, 40 பேர் வரைக்கும் தான் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் கிளியராக படித்து பார்த்தா தெரியும். இதுலேயும் நீங்கள் டெய்லி டாஸ்க் அதே டாஸ்க் தான் பண்ண போகிறீங்க. 50 ரூபா கிடைக்கும். டாஸ்க் லிமிட்டு ஒரு நாளைக்கு 1, ரெஃபரல் 1000 ரூபாய். ஓகேங்களா? ரெஃபரல் லிமிட்டு 40 ரெஃபரல், அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டென்ட் பப்ளிஷிங் நான் சொன்னங்கள்ல அதே தான். 5 மாதத்துக்கு அப்புறம் அதுவும் டாஸ்க் லிமிட் ஒன்று தான். இதில் வந்து ரெஃபரலில் வந்து அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. 10 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ட்ரோ கமிஷன் அப்படின்னா ஒரு மெம்பர் ஒர்க் பண்ணி முடிச்சதுமே அவங்கக்கிட்ட இருந்து 20% இன்ட்ரோ போனஸுங்கிறது உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 பேரை ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ டெய்லி டாஸ்க் வந்து 1500 மந்த்லி கிடைக்கும். ரெஃபரல் இன்கம் ஒருத்தருக்கு 1000 ரூபாய்னா 10 பேருக்கு 10,000 ரூபாய். ஓகேங்களா? அதைத்தான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பேருக்கு கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. 40 பேர் வரைக்கும் நம்ம ரெஃபரல் கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான், இதில் கட்டாயம் கிடையாது. அடுத்தது கண்டென்ட் பப்ளிஷிங். இது 5 மாதத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது 6000. அடுத்து இன்ட்ரோ கமிஷன். நீங்கள் எப்போ ஒரு நபரை கொண்டு வர்றீங்களோ அவங்க எப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களோ அப்போ இருந்தே அவங்க ஒர்க் முடிஞ்சதுமே அவங்களுக்கான 20% இன்ட்ரோ இன்கம் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 10 பேர் அப்படிங்கும்போது உங்களுக்கு மாதம் 3000 ரூபா. ஓகேங்களா? டோட்டல் ஏர்னிங்ஸ் 20,500 அதே நேரத்தில் இங்கே கொடுத்துருப்பாங்க அபவ் 20,000 20,000 ரூபாய்க்கு மேலேயும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா நம்ம 40 ரெஃபரல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு மேலே தான் ஏர்ன் பண்ணுவோம். நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். 40 ரெஃபரல் வரையும் தான் கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பேரை கொடுக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இல்லை ரெஃபரல் இல்லாமல் நானே ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதில் எதுவுமே கம்பெனியோட கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? டெய்லி டாஸ்க்கு. அடுத்து கண்டென்ட் பப்ளிஷ் 5 மந்த்துக்கு அப்புறம். ரெஃபரல் ஏர்னிங் வந்து நம்ம 1000 ரூபீஸ் 24 ஹவர்ஸில் நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற இந்த டாஸ்க் வேலட் இன்கம் அண்டு இந்த இன்ட்ரோ இன்கம் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து 1500 வந்தால் எடுத்துக்கலாங்க. 1500 வந்தால் எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் டேஸ் 7 டேஸில் நம்ம பேங்க்குக்கு வந்துடும். இதுதான். இது நல்லா கிளியராக பார்த்துக்கங்க. ஓகேங்களா? நீங்களே படித்து பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட யார் இந்த பிடிஎஃப் வீடியோலாம் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து ஆட் ஆன் மென்டார்ஷிப். இது நம்ம எஸ்பிஓவில் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது
ரெஃபரல் பண்ணியிருக்கீங்க, அவங்க கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அந்த கோர்ஸை படிக்கணும். ஓகேங்களா? அதாவது படிக்கணும் மீன்ஸ் அது வந்து வீடியோ இதில் வரும், நம்மளுடைய வெப்சைட்லேயே வீடியோ டைப்பில் வரும். அந்த வீடியோவை நம்ம கற்றுக்கணும். எப்படிங்கிறத அவங்க சொல்லிக் கொடுக்குறத நம்ம கற்றுக்குறோம். நமக்கு மாதத்துக்கு 2 தடவை எக்ஸாம் நடக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன், நான் ஒரு 5 பேரை சேர்த்துருக்கேன், எனக்கு கீழே 5 பேர், அந்த 5 பேருமே கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் அந்த மாதிரி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. மாதத்துக்கு 2 தடவை எக்ஸாம், ஒரு 5 மினிட்ஸ் தான், எஸ் ஆர் நோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்ன அந்த 15 நாளில் கற்றுக்கிட்டோமோ அதை பற்றி கொஸ்டின்ஸ், அது எஸ் ஆர் நோ அந்த கேட்டகரியில் தான் வரும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த முடிச்சிட்டிங்கன்னா அவங்க மூலிமா ஸ்பான்சர், அதாவது இப்போ என்னோடய கீழே இருக்க 5 பேர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து எனக்கு டைரெக்டாக 10 ரூபா, 5 பேர்கிட்டேருந்து 50 ரூபா கிடைக்கும். ஒவ்வொருக்கிட்ட இருந்து 10 ரூபா பர் டேக்கு கிடைக்கும். அவங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு அங்கே ஒரு ஆர்டர் ஐடி மாதிரி கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அது எல்லாமே நமக்கு வீடியோ, நமக்கு வந்து எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குரூப்ஸு, எஸ்பிஓட குரூப்ஸு, உங்கள் ஸ்பான்சர் குரூப்பு, எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கைடன்ஸும் கிடைக்கும் நம்ம எஸ்பிஓவில் எப்போவும். இந்த மாதிரி ரெஃபரல் பண்ண 5 பேர் இருந்தாங்கன்னா 50 ரூபா, 10 பேர் இருந்தால் 100 ரூபா, இந்த மாதிரி. இது மென்டார்ஷிப். இதுதான் மென்டார்ஷிப் ஆட்சன்ஸ் இன்கம். உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? மென்டார்ஷிப்பில் வந்து நம்ம கீழே 20 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு குரூப்பில் 20 பேர் மட்டும்தான் மென்டார்ஷிப்புக்கு, ஆட் ஆன் மென்டார்ஷிப்புக்கு இருக்க முடியும். ஓகேங்களா? இது மென்டார்ஷிப்பு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் பப்ளிஷிங். கண்டென்ட் பப்ளிஷிங் பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நம்ம 5 மந்த்து ட்ரைனிங் பீரியட், அதாவது நம்மளுடைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் பப்ளிஷிங், அவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ், சர்வீஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம வீடியோவாக மேக் பண்ணணும். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நம்ம எந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தது நமக்கு டெய்லி 200 கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் கண்டென்ட் பப்ளிஷிங். நெக்ஸ்ட்டு இந்த சம்மரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே, அதாவது என்னென்ன இன்கம், இன்ட்ரோ இன்கம், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க சம்மரியில். அடுத்தது நெக்ஸ்ட்டு கோர்ஸ் இன்ஃபர்மேஷன். இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 5,999 ரூபா இப்போ இருக்குங்க. இதே லைஃப் லாங்காக இருக்குமா அப்படிங்கலாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்போ நமக்கு வந்து 24,000 ரூபாய்க்குள்ள கோர்ஸை எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக 5,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது 15,000 ரூபாய்க்குள்ள கோர்ஸை நமக்கு 5,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஸ்பான்சர் யார் உங்களுக்கு எஸ்பிஓ சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க, பிடிஎஃப் கொடுப்பாங்க. அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற அமௌண்ட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப், இந்த வீடியோ எல்லாம் இப்படியே தான் இருக்கும். இந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள், என்ன அமௌண்ட்டுன்னு உங்கள் ஸ்பான்சர்கிட்ட கேளுங்க. ஏன்னா இது சேஞ்ச் ஆகும், இதே அமௌண்ட் இருக்காது. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக படித்து பார்த்துக்கோங்க. கோர்ஸ் ஓவர்வியூ இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு அடுத்தது நம்ம பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேஸ். நீங்கள் மார்க்கெட்டராக உள்ளே வந்துடுறீங்க, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு மார்க்கெட்டராக உள்ளே வந்துடுறீங்க. அதே மாதிரி லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நம்ம வந்து எஸ்பிஓவில் லேர்ன் பண்ணிக்கிறோம், கற்றுக்கவும் செய்கிறோம், வருமானமும் பெறுறோம். 2 இது கற்றுக்கிட்டு நம்ம வருமானமும் பெறுறோம். என்ன நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோர்ஸ் மூலிமா கற்றுக்குறோம், அது மூலிமா இன்கமும் பெறுறோம். ஒர்க் பண்ணனா இன்கம், ஒர்க் பண்ணலையா இன்கம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இது நம்மளுடைய எஸ்பிஓட டைப் பண்ணியிருக்க பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங், அது ஒரு ஆப்பு. அந்த இதில் நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 6,000 ரூபாய்க்கான ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும், அதுதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ் இது மட்டும் நமக்கு வந்து கோர்ஸாகவும் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய இன்னொரு கம்பெனி பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, அதுலேயும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதாவது அல்லது அப்போ என்ன சர்வீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இந்த மாதிரி எது வேண்டாலும் சேஞ்ச் ஆகும் இந்த இடத்துல. அதாவது நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன இது பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்கிறது சேஞ்ச் ஆகும். இது கிளியராக உங்கள் ஸ்பான்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. இது பெனிஃபிட் எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி
இது எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஸ்டெப் 1 நான் சொன்னேன் பாருங்கள், அதுதான் உங்களுடைய இன்ட்ரடியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது, வீடியோ கொடுக்கும்போதே அவங்கக்கிட்ட நீங்கள் பிளான் பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பை வாங்கிக்கோங்க. அடுத்து எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ரெஃபரல் லிங்க் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கடுத்தது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டான இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து வெல்கம் பேஜில் நமக்கான ஒரு வீடியோ இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஒர்க், நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு நமக்கு பிடிஎஃப்பில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நல்லா படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு குரூப்ஸில் இருந்து எஸ்பிஓ குரூப்பில் இருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம எஸ்பிஓ லைவ் சாட் மூலிமா நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் டச் பண்ணால் கீழேயே அந்த ஆன்லைன் ஆஃப்லைன் காட்டும். அந்த இடத்துல நீங்கள் லைவ் சாட் மூலிமா நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு டாஸ்க் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு உடனே ஆன்சர் கிடைக்கும். எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் உங்களுக்கு எல்லா வித இதுவும் கிடைக்கும். உங்கள் சப்போர்ட்டும் கிடைக்கும். எஸ்பிஓவில் ஃபேமிலி சப்போர்ட், எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். இந்த பிளானு, இந்த பிடிஎஃப் இது எல்லாமே கிளியராக பார்த்துட்டு நல்லா எஸ்பிஓ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.